Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லைவ் தமிழ் நான் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இப்போ எக்கச்சக்கமா வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. Subscribe பண்ணிட்டு கூட பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ்ல வந்து உங்க ஸ்மார்ட் போனுக்கு அப்டேட்டா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருந்த அந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவை நீங்க என்ன பார்க்கணும்னா அதோட வீடியோ லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதே மாதிரி மேல லைக் ஆர்டர் கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்த பிறகு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலையா தாராளமா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பனா தான் எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோஸ் போற மோட்டிவேஷன் இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம பார்க்க போற முதல் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா டிசேபிளிங் மெசேஜ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட விளையாட்டு ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ண மெசேஜ் வந்து குறிப்பிட்ட கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதாவது பாதி சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சண்டை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வாட்ஸ்அப்லேயே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பரோட நேம் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிளிங் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 நாட்கள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடுச்சு அதுவே. இந்த ஃபீச்சர் வந்து எல்லா பேத்துக்கும் வரதில்லை. இப்போதைக்கு பீட்டா யூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போயிட்டு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண பிறகு பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த ஃபீச்சர்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரும். பார்க்க போகிற இரண்டாவது ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைலில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் தான். அதுவும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே தொல்லையாக இருக்கும். ஸோ எதை க்ளீன் பண்ணணும், எதை எடுக்கிறது, எது தேவை எது தேவையில்லைன்றது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாட்ஸ்அப்லேயே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே இப்போ நீங்கள் அப்டேட் பண்ண பிறகு பாருங்கள் உங்களுக்கு மேலே ஸ்டோரேஜ் எவ்வளோ MB இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே ஃபார்வர்டு மெனி டைம்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லார்ஜர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை அதாவது ஒரு இமேஜஸ் அல்லது ஃபோட்டோவை நீங்கள் எவ்வளோ நேரம் எத்தனை தடவை ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்றத அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தேவையில்லைன்றீங்க அதை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீச்சராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற மூணாவது ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் QR கோட். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் புது நம்பர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நம்பரை வாங்கி நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வாட்ஸ்அப்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஃபோன் கான்டாக்ட்லேயே சேவ் ஆயிரும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் ஒரு QR கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்குன்னு தனி ஒரு QR கோடு வரும். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்கேன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அது மூலிமா உங்களோட நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் சேவ் ஆயிரும். கான்டாக்டை சேவ் பண்ண பிறகு நீங்கள் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட. இந்த ஃபீச்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நாலாவது ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் UPI. எப்படி நம்ம ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இதிலிருந்து நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 பட்டன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு நியூ பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட UPI ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. UPI ஐடி என்டர் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு நியூ பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட UPI ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண பிறகு இப்போ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பணம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஷாப்பிங். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எத்தனை பேர் தெரியும் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஷாப்பில் உங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி செல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலிமா உங்களோட ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டூல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேட்லாக் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
உங்கள் கேலரியில் என்னென்ன ஃபோட்டோஸ் இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அதோட ப்ராடக்ட் ரேட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது சேவ் ஆயிடுச்சு. சேவ் பண்ண பிறகு இப்போ யாரோ ஒரு நபர் உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கீழே இங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் கேட்லாக் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இது மூலிமா ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 பிக்சர்ஸில் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு எந்த பிக்சர் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னோட வாட்ஸ்அப்புக்கு எந்த பிக்சர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா டிசேபிங் மெசேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த 2 பிக்சர்ஸ் தான் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பல வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.